எனக்கு வந்து ஹியூமரஸ் கேரக்டர்ஸ் பண்ணணுங்கிறது ரொம்ப ஆசை. எல்லாரும் காமெடி பண்ணிட்டு இருப்பாங்க, இன்க்ளூடிங் ஹீரோ எல்லாமே. எந்த மட்டும் சீரியஸா இருக்கும் கேரக்டர். ஏன் அப்படி? அது என் தப்பு இல்லைங்க, நீங்க பண்ண மர்மதேசத்தோட தப்பு. மர்மதேசத்துல உங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு இமேஜ் கிரியேட் ஆயிடுச்சு, நான் ஒன்றும் பண்ண முடியாதுன்னாரு. பட் தமிழ் படம் 2 கூட படம் ஹியூமரஸ் படம், ரொம்ப காமெடி படம், ஸ்பூஃப் எல்லாம் இருந்தாலுமே கேரக்டர்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப சீரியஸா இருக்கணும். ஹலோ சிவா, எப்படி இருக்கீங்க? மக்களுக்கு சேவை செய்யற யாரும் கெட்டு போக மாட்டாங்க சார். அது எனக்கு தெரியும், நீங்க எப்படி இருக்கீங்கன்னு தான் கேட்டேன். நாட் ஏபிள் டு இது. அவரும் ஹாப்பியா இல்லை, எனக்கும் சம்திங் ஏதோ டைரக்டர் ஹாப்பியா இல்லைங்கிற மாதிரி எனக்கும் ஃபீல் ஆகுது. என்ன பாரு, 3வது நாள் காலையில் வந்து என்ன பிரச்சனை சொல்லுங்க. உண்மையை சொல்ல போனா வந்து தெருக்கூத்த நான் பார்த்தது கூட கிடையாது ஜமா நடிக்கிற வரைக்கும். ஜமால வந்து டோட்டல் ஒரு நெகட்டிவ்னா வன்மம் பிடிச்ச கேரக்டர், பார்த்தாலே ஹேட்ரட் வரணும் அந்த மாதிரி கேரக்டர். அட்வைஸ் பண்ணுங்க அந்த கேரக்டர். விடுதலை பார்ட் 2ல நடந்ததுதான் கரெக்ட். அவனுக்கு எண்ட்ல அதான் கரெக்ட். ஓகே, தொங்க விட்டுட்டு போவான்ல, ஆமா அதுதான் கரெக்ட். அப்படி வணக்கம் தென்னவன் மீடியா நண்பர்களே. உங்களுக்கு இன்னைக்கு வந்து ஒரு வித்தியாசமான நேர்காணல் விருந்து காத்திருக்கு. அந்த கால மர்மதேசம், மெட்டி ஒலி, ஆனந்த பவன், மலர்கள், அப்படி தொலைக்காட்சி தொடர்கள்லேருந்து இப்போ போன வாரம் வந்த அன்பே டயானா வரைக்கும் உங்களை எல்லாரும் தொடர்ந்து என்டர்டெயின் பண்ணியிருக்கிற திரு சேத்தன் இன்னைக்கு நம்மளோட ஒரு நேர்காணல் இணைஞ்சிருக்காரு. வாங்க அவளை சந்திப்போம். வணக்கம் சேத்தன். வணக்கம் சிவா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ உங்களோட வளர்ச்சியை தொடர்ந்து நான் பார்த்துட்ருக்கேன். உங்களுக்கு முதல்ல தென்னவன் மீடியா சார்பாக பாராட்டுக்கள். நன்றி நன்றி. உங்களுடைய பயணம் வந்து எனக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்ச பயணம். ஸோ அந்த பயணத்தில் இப்போ அன்பே டயானா அது வந்து உங்களை ஒரு 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 வித்தியாசமான பரிமாணத்தை காமிக்கிற மாதிரி ஒரு நகைச்சுவை. அது என்ன, இந்த காலத்து இளைஞர்களை ஈர்க்கிற நகைச்சுவை. அவங்களோட நீங்கள் ஒன்றிட்டீங்க. அவங்க எல்லாம் வந்து ஒவ்வொரு காட்சியிலையும் நீங்கள் கொடுக்குற கவுண்டருக்கும் நீங்கள் கொடுக்குற வந்து ஒரு ஃபீட்பேக்குக்கும், அவங்க ஹீரோ கேரக்டரையோ ஹீரோயின் கேரக்டரையோ நீங்கள் வந்து இணைக்கிறதுக்கு நீங்கள் கொடுக்குற எக்ஸ்ப்ரெஷன்ஸும் கவுண்டர் எல்லாத்தையும் சீன் பை சீன் ரசித்தாங்க. நீங்கள் எப்படி உங்களை வந்து அந்த மாதிரி மாற்றிக்கிட்டீங்க? உங்களுக்கு என்ன பர்சனலாக தெரியுங்கிறதுனால சொல்கிறேன். அதுதானே என்னோட ரியல் கேரக்டர். கரெக்ட். எப்பவுமே வந்து ஜாலியாக இருக்கிறது தான் உங்களுக்கே தெரிஞ்ச மாதிரி. நான் வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கணும்னு விரும்புவேன். எப்பவுமே வந்து ஃபன் ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டர். எனக்கு வந்து ஹியூமரஸ் கேரக்டர்ஸ் பண்ணணுங்கிறது ரொம்ப ஆசை. ஆனால் ஃபார் சம் ரீசன், இன்ஃபேக்ட் இன்னொரு இன்டர்வியூலையும் சொன்னேன், நான் தமிழ் படம் 1 டைரக்ட் பண்ண அமுதன் வந்து அவரோட 2வது படமாக ஒரு படம் எடுத்தார். அது படம் பேரே 2வது படம். ஸோ அந்த 2வது படத்தில் வந்து நான் வந்து ஒரு சிபிஐ டைரக்டர் மாதிரி ஒரு கேரக்டர் இருந்து எல்லாரும் காமெடி பண்ணிட்டு இருப்பாங்க, இன்க்ளூடிங் ஹீரோ எல்லாமே. எந்த மட்டும் சீரியஸாக இருக்கும் கேரக்டர். நான் சொன்னேன், அமுதன் என்ன இது நியாயமே இல்லை, எனக்கு ஹியூமர் பிடிக்கும், நானும் ஹியூமர் பண்ணிக்கிறேன் ஏதாவது அப்படின்னு. நோ அப்படின்னாரு. ஏன் அப்படி? அது என் தப்பு இல்லைங்க, நீங்கள் பண்ண மர்மதேசத்தோட தப்பு. மர்மதேசத்தில் உங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு இமேஜ் கிரியேட் ஆயிடுச்சு, நான் ஒன்றும் பண்ண முடியாதுன்னாரு. ஸோ இட் ஹஸ் ஆல்வேஸ் பீன் ஒரு இமேஜ். யூ நோ ஹவு இண்டஸ்ட்ரி ஒர்க்ஸ் இல்லையா? ஒரு இமேஜ் வந்துச்சுன்னா அந்த ஸ்டீரியோ டைப் அப்படியே வந்து கண்டினியூ ஆகிட்டு அதை பிரேக் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப ஃபியூ டைரக்டர்ஸ். இன்ஃபேக்ட் வந்து தமிழ் படத்துக்கு முன்னாடி நான் வந்து பண்ண காமெடின்னு பார்த்தீங்கன்னா ஆடாம ஜெயிச்சோம்டா பத்ரி டைரக்ஷன் பார்த்துருக்கேன். ஆமாம். அதுக்கப்புறம் தமிழ் படம் 2. பட் தமிழ் படம் 2 கூட படம் ஹியூமரஸ் படம், ரொம்ப காமெடி படம், ஸ்பூஃப் எல்லாம் இருந்தாலுமே அதில் ஆக்டர்ஸ் வந்து கேரக்டர்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப சீரியஸாக இருக்கணும். சிச்சுவேஷன் தான் காமெடியாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு அதை பார்க்குறவங்க தான் சிரிப்பாங்க உங்களுக்கு. ஆமாம், நாங்கள் வந்து ரொம்ப சீரியஸாக ஒரு மொக்க விஷயத்த வந்து ரொம்ப சீரியஸாக சொல்லிட்டு இருக்கோம். அது பண்ணும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்கள் சிரிப்பு வந்துடும், சிவாவுக்கு சிரிப்பு வந்துடும், எனக்கு சிரிப்பு வந்துடும். ஸோ தட் பட் ரியல் காமெடி அப்படின்னு பண்ணது வந்து ரொம்ப நாள் கழித்து வந்து இந்த அன்பே டயானா தான். ஆமாம். ஸோ டைரக்டர் வந்து உங்களை முதல்ல நீங்கள் சொன்ன மாதிரி இந்த மர்மதேசம் இமேஜ் அப்படின்னு இருக்கிறதுனால உங்களுக்கு சட்டுன்னு ஒரு ஹியூமரை அவரால் கொடுக்க முடியல அப்படிங்கிற மாதிரி சொன்னார். பட் அதை மக்கள் நடுவில் பிரேக் பண்ணுறது உங்களுடைய திறமை தான். ஸோ உங்களால் எப்படி அந்த இமேஜை பிரேக் பண்ணி இப்போ வந்து உங்களை ஒரு வெரைட்டி ஆஃப் கேரக்டராக அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா விடுதலையில் ஒரு பெரிய வில்லன், அதை மக்கள் வந்து ஸ்க்ரீனில் பார்த்தே உங்களை திட்டுற அளவுக்கு உங்களுக்கு ஒரு பெரிய வில்லத்தனமான ஒரு கேரக்டர், நெகட்டிவ் ரோல், ரொம்ப ஸ்ட்ராங் நெகட்டிவ் ரோல். அதை பிரேக் பண்ணி அடுத்தது இப்போ அன்பே டயானா வந்து அப்படியே அதர் சைட் நடுவில் வந்து ஜமா இருந்து நம்ம அதுக்கு வருவோம். பட் இதை உங்களால் எப்படி அதை இமேஜை பிரேக் பண்ண முடிச்சு? நீங்கள் வந்து கேமரா முன்னாடி நிற்கிறச்சு எப்படி உங்களை மாற்றிக்கிட்டீங்க?
ஐ மீன் மாத்திக்கிறீங்கன்னா அந்த கேரக்டருக்கு ஏத்த மாதிரி. அப்ப நீங்க இப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். அப்படி ஒரு வில்லன் கேரக்டருக்கு உங்களை எப்படி மாத்திக்கிட்டீங்க? வில்லன் கேரக்டருக்கு மாற்றினதுக்கு காரணம் வந்து வெற்றி. வெற்றிமாறன் வந்து அந்த கேரக்டர் எழுதும்போது அவ்வளோ கிளியராக அந்த இருந்தது. ஸோ ஒரு ஆக்டருக்கு வந்து அந்த ரைட்டிங் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு வந்து ஈஸியாகிடும் பெர்ஃபார்ம் பண்ணுறது. ரைட்டிங்லேயே வந்து அந்த கேரக்டருக்கு வந்து ஒரு நல்ல டெப்த்து கொடுத்து எழுதலைன்னா ஆக்டராக ஒன்றும் பண்ண முடியாது. ஓரளவுக்கு தான் ஒரு ஆக்டர் வந்து இது சேர்க்க முடியும். பட் ரைட்டிங்கில் இருந்ததுனால தான் ஐ வாஸ் ஏபிள் டு புல் இட் ஆஃப். ஓகே. ஸோ இப்போ இந்த அன்பே டயனால நீங்கள் வந்து காதலை சப்போர்ட் பண்ணுற ஒரு அப்பா கேரக்டரில் வரீங்க இல்லையா? ஸோ அதுவும் வந்து இந்த காலத்து இளைஞர் அவர் கூடவே சேர்ந்து நீங்கள் வந்து ஒரு சரக்கடிக்கிற அப்பா, சரக்கடிக்கிறச்சே நீங்கள் அதை உங்களுடைய அந்த டெக்னிக்கு அந்த மாதிரி ஒரு மேனரிசத்தோட ஒரு பையனுக்கும் அப்பாவுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் மாதிரியே இல்லை. ஸோ அது வந்து ஒரு அப்பாவா நீங்கள் அதை எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? அந்த மாதிரி அப்பா எல்லாருக்கும் அவன் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். ஐ மீன் எல்லாருக்கும் ஒரு இன்ஃபேக்ட் படம் பார்த்ததுக்கப்புறம் நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து என்கிட்ட சொன்னது வந்து எனக்கு இப்படி ஒரு அப்பா இருந்ததுதான் நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு ஃபீல் பண்ணுறோம் சார் அப்படின்னு நிறைய பேர் யங்ஸ்டர்ஸ் வந்து என்கிட்ட சொன்னாங்க. ஸோ இது வந்து அகெயின் பாரி வந்து கேரக்டர் வந்து எழுதிட்டு எனக்கு வந்து கதை சொல்லும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஒரு ஃபாதர், ஒரு ஜாலியான கேரக்டர், அதுக்கு வந்து ஒரு கேரக்டராக இருக்குது, இவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு கேரக்டராக இருக்குது. அதுக்கு நடுவில் ஒரு பேக் ஸ்டோரி, எதனால் இப்படி ஆச்சு, எதனால் அவன் இப்படி இருக்கான், அதுக்கு ஒரு ரிடெம்ஷன் எல்லாம் கொடுத்து ஒரு பியூட்டிஃபுல்லாக ஒரு ஆர்க் வச்சு வந்து என் கேரக்டர் மட்டும் இல்லை எல்லா கேரக்டருக்கும் அப்படி ஒரு ஆர்க் வச்சு ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில் ஒரு இண்டிவிஜுவல் ஒரு 2.25 மணி நேரம் படத்தில் எல்லாருக்குமே வந்து வெயிட்டேஜ் கொடுத்து எழுதுறதுங்கிறது ரொம்ப ஒரு சிரமமான விஷயம். நல்லா எழுதியிருந்தாப்புல. ரெண்டாவது எனக்கு இந்த கேரக்டர் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஜாலியான அப்பா அப்படின்னு சொன்னார். ஜாலியான அப்பானா நான் வந்து ஜாலியான அப்பா அப்படின்னு நினச்சேன். தென் ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் டே ஒரு 2 days வந்து ஒரு சின்ன கம்யூனிகேஷன் இருந்தது எனக்கும் பாரிக்கும். அவர் வேற ஏதோ சொன்னார், நான் அது தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன். அது என்னமோ ஒரு கம்யூனிகேஷன் கேப் மாதிரி இருந்தது. ஸோ ஐ வாஸ் நாட் ஏபிள் டு இது. அவரும் ஹாப்பியாக இல்லை, எனக்கும் சம்திங் ஏதோ டைரக்டர் ஹாப்பியாக இல்லைங்கிற மாதிரி எனக்கும் ஃபீல் ஆகுது. என்ன பாரி 3வது நாள் காலையில் வந்து என்ன பிரச்சனை சொல்லுங்கள். இல்லை நீங்கள் மணிரத்னம், கௌதம் மேனன் படங்களில் வர்ற அப்பாவாக இருக்கீங்க, எனக்கு பெரம்பூருக்கு நீங்கள் இறங்கி வாங்க அப்படின்னா. தென் ஐ ரியலைஸ்ட் என்ன எதிர்பார்க்குறாருங்கிறது அப்போ ரியலைஸ் பண்ணேன். ஒன்று. ரெண்டாவது, அதுக்கப்புறம் ஐ கேவ் தட் கேரக்டர் ஒரு சின்ன ஷேட். என்னன்னா ஜாலியான அப்பான்னு அவர் சொன்னதுக்கான அர்த்தம் என்னன்னா நோ ஹோல்ட்ஸ் பார்ட், ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். அது நீங்க உங்க பையன் ஏஜ்லயே தான் இருந்தீங்க அந்த ஆமா. எக்ஸ்ட்ரீமிஸ்ட்னா இஃப் ஹி ட்ரிங்க்ஸ் ஹி கோஸ், அவர் சைட் அடிச்சாரா நீங்களும் சைட் அடிச்சீங்க. ஆமா, ஆல் அவுட். சைட் அடிச்சா ஆல் அவுட், சைட் குடிச்சு கலாட்டா பண்ணா நல்ல வேளை உங்க பையன் கேரக்டர் உங்களை மாதிரி தண்ணி அடிச்சுட்டு வீட்டுக்கு வரல. ஆமா. ஸோ ஒரு என்ன பண்ணாலும் வந்து ஓவரா பண்ற ஒரு கேரக்டர். ஜாலியா இருந்தா ஓவர் ஜாலி, சோகமா இருந்தா ஓவர் சோகம். அப்படி அப்பா வந்து ரியலிஸ்டிக்கா பாசிபிளா? வை நாட் பாசிபிள். அந்த மாதிரி பார்த்ததுனால தான் எழுதியிருக்காரு. ஸோ ஐ ரியலைஸ் தட் இது எது பண்ணாலும் கொஞ்சம் ஃபுல் ஆன் பண்ற ஒரு கேரக்டர். நம்ம டிவி இதை உடைக்கிற அளவுக்கு போகிறது, அப்புறம் இல்லாட்டி பாத்திரங்கள் எல்லாம் தள்ளி விடுற அளவுக்கு. ஆமாம். சரி, அதில் நான் உங்கள்கிட்ட கேட்க விரும்புறது, ஸோ நீங்கள் வந்து அதில் வந்து ஒரு சமூக காதல் அப்படிங்கிறது அதில் அந்த படத்தில் வந்து ஒரு பின்புலத்தில் இருக்கிறது. ஸோ சமூக காதல் முதல்ல நீங்கள் கூட வந்து அந்த கேரக்டர் கூட கொஞ்சம் ஆச்சரியமாயிடும். அது நீ ஆங்கிலோ இண்டியனா, வேண்டாம் நம்ம ஆளுங்களை தான் நீ காதலிப்ப அப்படிங்கிற அந்த இடத்துல வந்து அந்த கேரக்டரோட உண்மையான அப்பா வெளில வருவார். அது வரைக்கும் வந்து அந்த இளைஞனுக்கு சமமாக எல்லாம் பண்ணிட்டு இருக்கிற அப்பா அவர் ஆங்கிலோ இண்டியன்னு சொல்கிறோன்னா ஏன் நம்ம சமூகத்தில் தான் நீ காதலிப்பான்னு நினச்சேன் அப்படிம்பாரு. அப்போ அந்த திருப்பத்தை எப்படி ஃபேஸ் பண்ணீங்க? இல்லை, அது காரணம் வந்து அவருக்கு விருப்பம் இல்லைங்கிறது கிடையாது. இந்த அம்மாவை நீ எப்படி கன்வின்ஸ் பண்ண போற? அம்மா தானே மேட்ரியார்க்கா இருக்காங்க அந்த வீட்டில். ஸோ அதை தாண்டி நீ எப்படி கன்வின்ஸ் பண்ணி எப்படி இது புல் ஆஃப் பண்ண போற அப்படிங்கிற ஒரு இதுதான் ஆம்பிகிட்டி தான். பிரபல நடிகை ரோஜா அவங்க ரொம்ப ஒரு போன ஜென்ரேஷன்லாம் ரொம்ப பிரபலமான ஹீரோயின். ஸோ அவங்க திருப்பி அவங்களுடைய கம்பேக்கில் உங்களுக்கு அவங்க தான் பேர். இதில் எப்படி ஃபீல் பண்ணீங்க? சந்தோஷமாக இருந்தது ஃபர்ஸ்ட் அவர் சொல்லும்போது பாரி. பட் ஒரு சின்ன அப்ரிஹென்ஷன் இருந்தது. ஒரு பெரிய ஹீரோயின், எல்லா லாங்குவேஜ்லேயும் நடிச்சிருக்கிற ஒரு பெரிய லீட் ஆக்ட்ரஸ், அவங்க எப்படி நம்ம கூட வந்து ஜெல் ஆவாங்களா,
ஒரு கம்ஃபர்ட் லெவல் இருக்குமா நமக்கு அப்படின்னு யோசித்தேன். பட் அதெல்லாம் இல்லை. ஒர்க் பண்ணும்போது பார்த்தா 1-2 டேஸில் அப்படியே ஃபுல்லாக ஜாலியாக வந்துட்டாங்க. ஸோ தட் இஸ் ஹவ் இட் வாஸ் ஈஸி டு. ஓகே. ஸோ இப்போ நீங்கள் தொடர்ந்து உங்களுக்கு வந்து எந்த மாதிரி கேரக்டர்ஸ் வரணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? எனக்கு இந்த அன்பேடான அப்பா கேரக்டர் மாதிரி தான். நோ ஹோல்ஸ் பார்ட், எக்ஸ்ட்ரீம். இதுவும் பண்ணணும், அதுவும் பண்ணணும், அதுவும் பண்ணணும். அப்போ இப்போ திரும்பியும் மணிரத்னம் இல்லாட்டி கௌதம் மேனன் அவங்க எதிர்பார்க்குற மாதிரி கேரக்டர் வந்தால் நீங்கள் எப்படி அதை எதிர்கொள்வீங்க? கண்டிப்பாக அதுக்கான ஒர்க் பண்ணுவேன். ப்ராப்ளி ஐ வில் அப்சர்வ் சம் பீப்புள் ஹூ ஆர் லைக் தட். அந்த இதுக்கு தான் மணிரத்னம் அப்பானா ப்ராபப்ளி உங்களை பார்ப்பேன். எனக்கு நீங்கள் கொடுக்குற கிரெடிட்டாக எடுத்துக்கிறேன். பட் நான் எதுக்கு உங்களை எடுத்துகிட்டு போகிறேன்னா, உங்களை வந்து ஒரு கேரக்டராக நீங்கள் மாற்றிக்கிறதுக்கான முயற்சி என்ன மாதிரி எடுக்கிறீங்க? ஏன்னா ஜமா வந்து ஒரு தெருக்கூத்து. இப்போ அதுக்கு போனோம் நம்ம. அது வந்து தெருக்கூத்து கலைஞர். அது தமிழ்நாட்டுக்கோட ரொம்ப சாதாரண சிட்டிஸ் அளவில் இருக்கிற கூட தமிழ்நாடு இல்லாமல் தமிழ்நாட்டோட ஒரு கிராமப்புறத்தை இருக்கிற ஒரு கலை அது. ஸோ அது உங்களை எப்படி நீங்கள் அதுக்கு தயார்படுத்திக்கிட்டீங்க? உண்மையை சொல்லப்போனால் வந்து தெருக்கூத்தை நான் பார்த்தது கூட கிடையாது ஜமா நடிக்கிற வரைக்கும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு நான் ஃபஸ்ட்டு என்ன எப்படி செலக்ட் பண்ணீங்க, எனக்கு தெருக்கூத்துக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லையே. இல்லை சார் நீங்கள் பண்ணிடலாம், நீங்கள் ஒரு தடவை நீங்கள் ஒரு 4 நாள் ட்ரெயின் பண்ணிங்கன்னா பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு எனக்கு வீடியோலாம் அனுப்பிச்சாங்க. வீடியோலாம் பார்த்தேன். ஸோ ஐ கைண்ட் ஆஃப் தெருக்கூத்துனா எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டேன். தென் லேட்டர் ஐ ட்ரெயின்டு. ஒரு 4 நாள் இங்கே லோக்கலில் வந்து ஒரு ஸ்டுடியோ எடுத்து ட்ரெயினர்ஸ் வந்து ட்ரெயின் பண்ணாங்க. அந்த நடை அதெல்லாம் வந்து ட்ரெயின் பண்ணோம். தென் திருவண்ணாமலைக்கு ஒரு ஷூட்டிங்க்கு ஒரு 2 நாள் முன்னாடியே போயிட்டு அங்கே ஒரு ஜமா தாங்கல் சேகர்னு ஒருத்தர், ஒரு கலைமாமணி, ஓகே, அவர் வச்சுருக்கிறார். அவர் வாத்தியார். அவர் வீட்டுக்கு போய் அங்கே வந்து அவங்க டீமோட ஆளுங்களாம் வந்து ட்ரெயின் பண்ணாங்க. அங்கே இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக இருந்தது. ஐ மீன் இன்னும் கொஞ்சம் இன்டென்ஸாக இருந்தது ட்ரைனிங். அதெல்லாம் பார்த்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் அண்ட் என்ன அதை விட எனக்கு என்ன அது வந்து ஒரு ஷூட்டிங் எடுக்கும்போது இப்போ நம்ம டான்ஸ் ஸ்டெப் பண்ணுற மாதிரி ஆமாம், ஒருத்தர் ட்ரெயின் பண்ணுவார். அந்த ஷாட்டுக்கு என்னவோ அந்த ஸ்டெப் பண்ணிடலாம். அந்த அளவுக்கு தானே நமக்கு ட்ரைனிங் தேவை. நம்ம வந்து ஃபுல்லாக கற்றுக்க போகிறது இல்லை. அந்த ஃபுல்லாக கற்றுக்கணும்னா இது வந்து நடிப்பு. அது அந்த கேரக்டராக நீங்கள் நடிக்கணும். கரெக்ட். ஸோ அதை விட எனக்கு என்ன மெயின் இருந்ததுன்னா, அந்த தாங்கல் சேகரோட பாடி லாங்குவேஜ், அவர் எப்படி பேசுகிறாரு, எப்படி இருக்காரு, அவர் உடை எப்படி நடக்கிறாரு, அவர் கும்பிடும்போது நீங்கள் ஜமா பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல லாஸ்ட்டில் வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் வந்திருப்பேன். ஒரு ஃப்ரெண்டாக இருந்தவன் அவனை கழட்டி விட்டுட்டு ஒரு ஜமாவோட வாத்தியாராக ஒரு உருவெடுத்து திடீர்னு வந்து சும்மா ஏதோ ஒரு லுங்கி கிங்கி கட்டிகிட்டு இருந்தவன் இப்போ வந்து ஒரு ஒயிட்டு சொக்கா, ஒயிட்டு வேஷ்டியெல்லாம் கட்டிட்டு தலையெல்லாம் அப்படி இது எண்ணெய் போட்டு ஃபுல்லாக சீவிட்டு வருவேன். ஒரு துண்டு அப்படி போட்டுக்கிட்டு எல்லாருக்கும் ஆச்சரியமாக இருக்கும், என்னடா இவன் வாத்தியார் மாதிரி வரான் அப்படின்னு. அப்போது வரும்போது கும்பிடுறது அப்படி கும்பிடுவேன். அது வந்து தாங்கல் சேகர் சார் வாங்க அப்படின்னு இப்படி கும்பிடு. அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் அப்சர்வ் பண்ணேன். வெரி குட். அண்ட் மெயினாக என்னென்னா, ஒரு கிராமப்புறத்தில் வந்து எப்படி இருப்பாங்க இந்த மாதிரி ஒரு கேரக்டர். அதாவது பெருசாக எஜுகேஷன் இல்லை அவங்களுக்கு, ஆனால் இந்த ஒரு கலையை பொறுத்த வரைக்கும் அவங்க தான் கிங்கு. அந்த புக் பண்ணுற அவங்க வந்து ப்ரோக்ராமை புக் பண்ண வர்றவங்க அவங்களுக்கு கொடுக்குற மரியாதை, அவரை வந்து அங்கே போயிட்டாருன்னா அவரை எப்படி பார்ப்பாங்க ஜனங்க, அண்ட் அதை வந்து இவர் எப்படி ஏற்றுக்கிறாரு. அங்கே ஒரு ஸ்டார் தான் அவர். கரெக்ட். அந்த உலகத்தில் அவர் ஸ்டார் தான். ஸோ அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறாரு அந்த ஸ்டார்டம்மை எல்லாம் கொஞ்சம் ஸ்டடி பண்ணேன். ஸோ தட் இஸ் ஹவ் ஐ டிட் இட். சரி, இப்போ தலைவெட்டியான் பாளையம் அதில் வந்து அது உங்களுடைய ஒன் ஆஃப் த ஜெம். ரொம்ப ஒரு கிராமத்தான ரொம்ப அழகாக ப்ரொஜெக்ட் பண்ணியிருந்தீங்க. அதுவும் மனைவி பஞ்சாயத்து தலைவராக இருக்கிற போது ஒரு கணவர் வந்து அந்த எப்படி டாமினேட் பண்ணுறாங்க, எப்படி பண்ணுறாங்க, அது ரொம்ப வித்தியாசமான கேரக்டர். ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தீங்க. என்னுடைய ஃபேவரட் கேரக்டர் அது உங்களை இதில் நான் பார்த்ததில்ல. தேங்க்யூ. அதில் வந்து ஒரு கிராமப்புறத்தானா, அதுவும் நீங்கள் தமிழ்நாடு கிராமப்புறத்தானா ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க. அதுக்கு பாராட்டுக்கள். தேங்க்யூ. அப்போ அதுக்கு நீங்கள் எக்ஸாம்பிளாக யாரை எடுத்துக்கிட்டீங்க? அது ஆக்சுவலாக ஒரு ரீமேக் தான். ஓகே. பஞ்சாயத்துன்னு ஒரு ஹிந்தியில் வந்த ஒரு வெப் சீரிஸோட ரீமேக் தான். அதில் என்னோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் ஆக்டர்ஸ் ரகுபீர் யாதவ், அவர் தான் நடிச்சிருந்தார் இந்த கேரக்டர். ஸோ பட் அவரை நான் காப்பி பண்ணலை, நான் என் ஸ்டைலில் அது பண்ணேன். பட் ஒரு அகெயின் கிராமப்புறத்தில் எப்படி இருப்பாங்க இந்த மாதிரி. ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடி ஜமா நடிச்சிருந்தேன். ஸோ சின்னதாக ஜமா கேரக்டர்லேருந்து கொஞ்சம், பட் இது வந்து இன்னும் க்யூட் கேரக்டர். ஜமாவில் வந்து டோட்டல் ஒரு நெகட்டிவ்னா
வன்மம் பிடிச்ச கேரக்டர், பார்த்தாலே ஹேட்ரட் வரணும் அந்த மாதிரி கேரக்டர். பட் இதில் வந்து ஒரு கியூட். பட் அதர்வைஸ் அந்த கிராமப்புறம் அந்த விஷயங்கள் ஒன்று. ரெண்டாவது அந்த திருநெல்வேலி டைலக்ட், அதெல்லாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிச்சு. ஓகே. அகெயின் ரைட்டிங் வந்து ரொம்ப ஒரிஜினலாகவே ரொம்ப நல்லாயிருக்கும். நாகா சார் வந்து இந்த தமிழுக்கு வந்து கொஞ்சம் மாற்றி எழுதியிருந்தார், அதுவும் ஹெல்ப் ஆச்சு. விடுதலை அதில் வந்து ரொம்ப மக்கள் வந்து ரொம்ப வெறுக்கக்கூடிய வில்லன். ஏன்னா ஒரு சமூக போராளியை வந்து நீங்கள் அமுக்கிற மாதிரி ஒரு போலீஸ் கேரக்டர். ஸோ அந்த போலீஸ் கேரக்டருக்கு வந்து என்ன பேக்ரவுண்ட் ஒர்க்கு உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு? அதுவும் ஒரு கெட்ட போலீஸ் கேரக்டருக்கு நான் ஃபிட்டே கிடையாது அப்போது. ஐ பிகம் அ லிட்டில் ஃபிட்டர் நவ், ஐ ஹோப். யூ ஆர். தேங்க்யூ. அப்போல்லாம் வந்து ஃபிட்டே கிடையாது, பட் தட் இஸ் த கேரக்டர். அவன் ஃபிட்டே கிடையாது, ஃபிட்னஸ் இல்லை. அவன் பார்த்தீங்கன்னா செகண்ட் பார்ட்டில் வந்து ரிவீல் ஆகும், கன் எடுக்கும்போது பை மிஸ்டேக் வந்து பக்கத்தில் இருக்கிற டிரைவரை சுட்டுருவான். அந்த அளவுக்கு அவனுக்கு வந்து ஒரு ட்ரெயினிங் இருந்தாலுமே வந்து அன்ஃபிட். அவன் ஃபிட்னஸ் லெவல்லையும் அன்ஃபிட்டு. ஒரு ஆர்ம்ஸை வந்து எப்படி யூஸ் பண்ணோங்கிறதும் வந்து அதுலேயும் வந்து பத்தாது அக்யூமென். அந்த மாதிரி ஒரு ஆள் அப்படிங்கிறது அதுவும் ஃபஸ்ட்டு மனசில் ஏற்றுக்கிட்டேன். அண்ட் அந்த மாதிரி இருக்கிற ஆளுங்களுக்கே நம்மளை விட ஃபிட்டாக ஒருத்தன் இருக்கான், யங்காக ஒருத்தன் இருக்கான், அஜயிலாக ஒருத்தன் இருக்கான் அப்படின்னா ஒரு நேச்சுரலாக ஒரு இது ஜெலசி வரும்ல, அந்த அந்த ஜெலசி தான் வன்மத்துக்கு காரணமாக நான் எடுத்துக்கிட்டேன். ஓகே. ஸோ தட் இஸ் வை எல்லாரையும் வந்து ஒரு கீழே பார்க்கறது, கீழ்த்தனமாக பார்க்குறது, எல்லாரையும் வந்து கண்டெம்ப்டோட பார்க்குறது. வெரி குட், வெரி குட். இப்போ உங்கள்கிட்ட சில கேள்விகள் கேட்க போகிறேன். அதாவது மெட்டிஒலி மாணிக்கம் வந்து மக்களை ரொம்ப பாதித்த கேரக்டர், அம்மா பிள்ளை. ஸோ அந்த கேரக்டருக்கு நீங்கள் இப்போ என்ன அட்வைஸ் பண்ணுவீங்க? அந்த கேரக்டருக்கு அப்போவே அட்வைஸ் பண்ணுவாங்க, ஏன் இப்போ சொல்லுங்கள், மக்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா மெட்டிஒலி இன்னும் பார்க்குறாங்க மக்கள். டெய்லி 1-2 இடத்துலையாவது மெட்டிஒலி ஓடிட்டுருக்கு. பேசிக்லி வந்து எப்படி நம்ம நாட்டில் டெமோக்ரஸி இருக்கோ அதே மாதிரி ஒரு குடும்பத்துலேயும் ஒரு வீட்லேயும் டெமோக்ரஸி இருக்கணுங்கிறது தான் கருத்து. நான் சொல்கிறது தான் அப்படின்னு இல்லாமல் ஒரு மெட்டியோட எக்ஸ்டென்ஷன் தான் அந்த மாணிக்கம் அண்ட் அவரோட பையன் கேரக்டர். லாஸ்ட்டில் பிறக்கான், அந்த சின்ன பையன் பிறப்பான். அதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு 5-6 வயசு இருக்கும்போது இந்த கதை முடிஞ்சிடும் மெட்டியோலி, இல்லையா? ஆமாம். ஸோ அந்த 5-6 வயசு பையன் பெரிய பையனானா என்ன ஆகும், அவங்க அப்பாவுக்கும் அவனுக்கும் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குங்கிறது தான் அவர் எடுத்த படம் எம்டன். அது அப்புறம் எம்மகன் நான் மாற்றிட்டேன். ஸோ ஈக்குவேஷன் அப்படியே இருக்கும். அந்த 2 கேரக்டருக்குன்னு டைனாமிக்ஸ் அப்படி தான் இருக்கும். நான் சொல்கிறது தான் நீ சாப்பிடணும், நான் சொல்கிற மாதிரி தான் நீ பண்ணணும், இதுதான் பண்ணணும், அதுதான் பண்ணணும். அவர் ஸ்ட்ரிக்டாக அப்படியே வளர்த்துருப்பாரு. அதான் எம்டன். ஆமாம். ஸோ அப்படி இல்லாமல் ஜாலியாக அன்பே டயானா மாதிரி ஒரு அப்பாவாக இருங்க அப்படிங்கிறதா. சரி, அதே மாதிரி இப்போ இந்த தலைவெட்டியான் பாளையம் மீனாட்சி சுந்தரம், அந்த கேரக்டருக்கு என்ன நீங்கள் அட்வைஸ் பண்ணுவீங்க? ஏன்னா ஒய்ஃபை அதே மாதிரி டாமினேட் பண்ண கேரக்டர் இது. இல்லை ஒய்ஃபை டாமினேட் பண்ணுற கேரக்டர், ஒய்ஃபை பிஹைண்ட் வச்சுட்டு இவர் முன்னாடி வர மாதிரி. அது வந்து ஒரு பழக்கம், வில்லேஜில் இருக்கிற பழக்கமே ஒழிய எல்லாமே ஆம்பளைங்க பண்ணுவாங்க. வீட்டில் வந்து ஒரு பேருக்கு வந்து ஒரு விமன் ரிசர்வேஷன் இருக்கிற ஒரு தொகுதியில் அவங்கள நிப்பாட்டிட்டு பேருக்கு அவங்க இதாக இருப்பாங்க, பட் வேலை பார்க்குறதெல்லாம் இவங்க அப்படிங்கிற மாதிரி நடக்கும். இப்போவும் நடந்துட்டுருக்குன்னு நினைக்கிறேன். பட் அதுலேயே பார்த்தீங்கன்னா ஹிந்திக்கும் தமிழுக்கும் கொஞ்சம் மாற்றி எழுதியிருப்பார் நாகா சார். ஏன்னா அவ்வளோ ரிமோட் இப்போ கையெழுத்தே போட தெரியாத பொம்பளைங்கலாம் இன்றைக்கி தமிழ்நாட்டில் ரொம்ப கம்மி, அதுவும் இந்த மாதிரி செட்டப்பில் கம்மியாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த அம்மா கொஞ்சம் படித்தவங்க தான், கொஞ்சம் விவரம் தெரிஞ்சவங்க தான் அப்படிங்கிற மாதிரி தான் ஹேண்டில் பண்ணியிருப்பார். அதில் வந்து என்னதான் இவர் வேலை பார்த்தாலும் பொண்டாட்டிக்கு அடங்கின ஒரு ஆம்பளை தான். அப்படியும் இருக்கக்கூடாது, இப்படியும் இருக்கக்கூடாது. ஓகே ஓகே. ஸோ விடுதலை ராகவேந்தருக்கு அந்த மாதிரி ஒரு போலீஸ்க்கு நீங்கள் இப்போ என்ன சொல்வீங்க? ஒரு போலீஸ் துறையில் இருக்கிறவருக்கு நீங்கள் என்ன அட்வைஸ் பண்ணுவீங்க? அந்த கேரக்டர் விடுதலை பார்ட் 2ல நடந்தது தான் கரெக்ட். அவனுக்கு எண்ணில் அதுதான் கரெக்ட். ஓகே, தொங்க விட்டுட்டு போவான்ல, ஆமாம், அதுதான் கரெக்ட். சரி, எனக்கு வந்து தனிப்பட்ட முறையில் உங்களை நல்லா தெரிஞ்சவங்கிற முறையில் ஒரு கேள்வி கேட்குறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு இன்னொரு டைரக்டர் அப்படிங்கிற ஒரு முகம் இருக்கிறது எனக்கு தனிப்பட்ட முறையில் தெரியும். ஏன்னா ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம அந்த பெஹலி மேன்சல், அதாவது முதல் மாடி அப்படின்னு ஒரு மர்ம கதையை நீங்கள் வந்து தயார் பண்ணி என் கூட விவாதிச்சிருக்கீங்க, என் கூட டிஸ்கஸ் பண்ணியிருக்கீங்க. அதை திரைப்படமாக மாற்றத்துக்கு உங்களுடைய திட்டம் என்ன? டைரக்டராக நீங்கள் வந்து அதை எப்போ வந்து இயக்க போகிறீங்க, எப்போ டைரக்டர் ஆக போகிறீங்க? இல்லை, ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் எழுதி வச்சுருக்கேன். ஒரு 10 வருஷம் முயற்சி பண்ணேன், அது என்னன்னு தெரியல, அது நடக்கலை. பட் ஃபார்ச்சுனேட்லி விடுதலை ஹேப்பன் அண்ட் தென் திங்ஸ் ஹவ் பீன் ஒரு மாதிரி. எனக்கு அதை பற்றி யோசிக்கிறதுக்கு இப்போ டைம் இல்லை.
டைரக்ஷன் பற்றி. பட் சின்ஸ் ஐ ஸ்டார்டட் அஸ் அன் அசிஸ்டன்ட் டைரக்டர் ரைட் ஃப்ரம் 92, எப்போ ஃபஸ்ட்டு கேமரா ஃபேஸ் பண்ணேனோ அப்போவே வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராகவும் நான் வந்து வேலை பார்க்க ஆரம்பித்தேன். ஸோ அப்போத்துலேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வேலை பார்க்க இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சிது. அண்ட் ஸ்பெஷலி when I went to editing and all that, எடிட்டிங்கில் வந்து இந்த ஷாட்டுக்கு அப்புறம் இது வந்து தப்பாக இருக்கும், இப்படி தான் ஒன்றுக்கு அப்புறம் ஒன்று இப்படி தான் கட் ஆகும் அப்படிங்கிறது பார்க்கும்போது ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது. எடுத்ததெல்லாம் வந்து எடிட்டிங் டேபிளில் வந்து அது ஒரு உருவம் அதுக்கு கிடைக்கும்போது ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது. ஸோ அப்போத்துலேருந்து எனக்கு ஒரு அண்ட் சின்ன வயசுலேருந்தே ஒரு ஷார்ட் ஸ்டோரிஸ் எழுதுறது இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவேன். ஸோ அது அந்த இன்ட்ரெஸ்ட் இருந்தது. ஸோ அது வந்து நேச்சுரலாகவே வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் ஐ வாண்டட் டு கிராஜுவேட் டு த நெக்ஸ்ட் லெவல். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அது நடக்கலை. பட் என்ன அட்வான்டேஜ்னா இந்த 10 வருஷத்தில் ஒரு 6 ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிக்கிட்டேன். 6-7 ஐ ஹேவ் சம் ஐடியாஸ் ஆல்சோ. வெரி குட், வெரி குட். ஸோ என்னைக்கு டைம் கிடைக்குதோ அதுக்கும் டைம் கிடைக்கும். அதுக்கு வந்து எங்களோட வாழ்த்துக்கள். ஸோ இவ்வளோ நேரம் உங்களுடைய டைமை எங்கள் கூட ஸ்பெண்ட் பண்ணதுக்கு மிக்க நன்றி. உங்களுடைய கனவுகள் மேலும் மேலும் நிறைவேறத்துக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி சிவா, நன்றி, தேங்க்யூ.